ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நமக்கு சிலபஸில் ஜிஎஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்திய பொருளாதாரம், அடுத்தது தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்த ரெண்டு டாப்பிக்கும் 2 லெசன் நமக்கு சேர்ந்து எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்திய எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இங்கே ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் இந்த வறுமை வரைக்கும் வந்து நமக்கு எக்கனாமிக் டாபிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? இந்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இதிலிருந்து ஆல்மோஸ்ட் இந்த தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் வரைக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாபிக்கான கண்டென்ட் இது. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்குது? இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அடுத்தது 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலம்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து எத்தனை டாபிக் இருக்குனாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? ஸோ நமக்கு மொத்தமாக நமக்கு 15 டாபிக் அப்படின்றது நமக்கு இந்திய எக்கனாமிக்கில் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் பார்த்தாச்சு. இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ முக்கியமாக உள்ள 5 டாப்பிக்குமே நாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது நான் வந்து நேற்றே டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஊரக நலம்சார் திட்டங்கள் இந்த டாபிக் ரிலேட்டட் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனாலுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அதுக்கான ரீசன் நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அப்பப்போ நான் ஏதாவது அப்டேட் கொடுக்கணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும். அதனால் டெலகிராம் குரூப்பில் சேராதவங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எந்த ஒரு அப்டேட்னாலும் நான் டெலகிராமில் தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேனே. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நேற்றே வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா டெலகிராம் சேனலில் ஊரக நலம்சார் திட்டங்கள் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டை ஷேர் பண்ணி எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரே அடியாக நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ இதனால் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த நலம்சார் திட்டங்கள் ரிலேட்டடாக டெய்லி வந்து ஒரு திட்டங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 திட்டங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால நான் சைட் பை சைடு வந்து இந்த திட்டங்கள் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 2 திட்டங்கள் 3 திட்டங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஷார்ட் வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நாம் தனித்தனியாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் நமக்கு படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11th எக்கனாமிக்கில் 10th லெசன் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற லெசன் இருக்கும். இதில் வந்து இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள், அதாவது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 249 வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டங்களை வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் நமக்கு அந்த இந்த ஊரக நலம்சார் திட்டங்கள் அந்த திட்டங்கள் ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? 11th எக்கனாமிக்கில் பேஜ் நம்பர் 249, அதாவது 10th லெசனாக இருக்கிற ஊரக பொருளாதாரம் அந்த லெசனில் உள்ள இந்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்ற பாக்ஸ் டேட்டாவை படிச்சுக்கோங்க ஆஃபீஸர். ஓகேங்களா? இந்த ஸ்கூல் புக் பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த கண்டென்ட் மட்டும் தான் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பாக்ஸில் உள்ள அந்த திட்டங்கள் அதுக்கான இயர்ன்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும், இன்க்ளூடிங் இந்த ஷார்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஃபார்ம் வச்சு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகேங்களா? ஸோ ட்ரைசேம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இதை மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இது என்ன திட்டம், ஓகேங்களா, அதோட ஷார்ட் ஃபார்ம், எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? IRDP பொறுத்த வரைக்கும் 1978. ஓகேங்களா? ஸோ ஒரு சில புக்கில் வந்து 76ன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா மாற்றிக்கோங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இந்த ஊரக நலம்சார் திட்டங்கள் ரிலேட்டடாக ஸ்கூல் புக்கில் இந்த ஒரு பாக்ஸ் டேட்டா நீங்கள் படிச்சுக்கோங்க. ரிமைனிங் நான் வந்து கவர்மெண்ட்டை நான் வந்து நேற்றே ஷேர் பண்ணியிருப்பேன் டெலகிராம் குரூப்பில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து அப்பப்போ வந்து எடுத்து பார்த்து படிச்சுட்டே இருங்க. நான் வந்து சைட் பை சைடு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த திட்டங்கள் ரிலேட்டடாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டெய்லி ஒரு 2-3 திட்டம் அப்படின்ற மாதிரி ஷார்ட் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம இந்த
டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஓகேங்களா? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, இந்த டாபிக் தான் நாம் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஜஸ்ட் ஸ்கூல் புக் டேட்டா மட்டும் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் தான் படிக்க போகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதில் நான் வந்து சொல்கிறேன், ஒரு 3 விதிகள் வச்சு நமக்கு வந்து இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது. அது நான் எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டென்ட் நடத்துகிறப்ப சொல்கிறவங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக் டேட்டா மட்டும் தான் பார்க்க போகிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 12th எக்கனாமிக்கில் நிதி பொருளியல். ஸோ அந்த நிதி பொருளியல் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா டாப்பிக்குமே நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த 9th லெசனில் கவர் ஆகுது. நிதி பொருளியல் அப்படின்ற லெசன் தான். ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 229 கூட்டமைப்பு நிதி அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நமக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு ரிலேட்டடான வந்து கண்டென்ட் அப்படின்றது நமக்கு வந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து இந்த நிதி குழுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 229 கூட்டமைப்பு நிதி. ஸோ கூட்டாட்சி நிதி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே வருவாய் வளங்களை ஒதுக்கீடு குறித்து தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். அதாவது கூட்டாட்சினாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து ஒன்றாக. ஓகேங்களா? ஸோ கூட்டாட்சி நிதி என்பது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அந்த வருவாய் வளங்களை எப்படி வந்து ஒதுக்கீடு வந்து செய்யணும், அது குறித்த ஒரு தெளிவான ஒரு வரையறை அப்படின்றது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு என ஒதுக்கப்பட்ட பணியினை திறமையாக செய்ய வளங்கள் அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வளங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட வளங்கள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கீடு செய்து, இந்தாங்கப்பா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இதுதான், இந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள ப்ராசஸை நீங்க திறமையா செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பணியினை அவங்க திறமையாக செய்வதற்காக வளங்களானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கும். அடுத்தது பாருங்க. ஸோ அதிகாரங்கள் பிரிவு. நமது அரசியலமைப்பில் அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பிரிவுகள் பற்றி நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? இது கொஸ்டின். இது நமது அரசியலமைப்பில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. எனவே அதன் வரம்புகளை மீறுவதும் மற்றவர்களின் செயல்பாடுகளை ஆக்கிரமிப்பதனை தவிர்த்து அவரவர் சொந்த பொறுப்புகளை செயல்படுவதற்கும் வழிவகை செய்யப்படுகின்றது. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் இதுதான், நீங்கள் இதை தாண்டி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிதான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் தலையீடு செஞ்சீங்கன்னாக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகேங்களா? அவ்வாறு ஆக்கிரமிப்பதை தவிர்த்து அவங்கவுங்க சொந்த பொறுப்புகளை செயல்படுவதற்கும் வழிவகை செய்யப்படுவதாக அந்த வரையறை அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளன. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் இணைப்பு பட்டியல் அல்லது பொது பட்டியல். ஸோ ரெண்டுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இணைப்பு பட்டியல் சொல்லலாம் அல்லது பொது பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த துறைகள் வந்து எப்படி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதுக்கான பட்டியல் அப்படின்றது எந்த அட்டவணை சொல்லியிருக்காங்க? 7வது அட்டவணை. ஓகேங்களா? எந்த அட்டவணை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எத்தனாவது அட்டவணையில் பட்டியல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7வது அட்டவணை. அது என்னென்ன பட்டியல் சொல்றோம்? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இணைப்பு பட்டியல் அல்லது பொது பட்டியல். ஓகேங்களா? ஸோ மத்திய பட்டியல் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு, ரயில்வே, தபால் மற்றும் தந்தி முதலிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 100 இனங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ மத்திய பட்டியல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து எத்தனை துறைகள் இருக்கு? 100 துறைகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? மாநில பட்டியல் பொறுத்த வரைக்கும் பொதுநலன், காவல் போன்ற 61 இனங்களை கொண்டுள்ளது. அப்போ மத்திய பட்டியலில் 100 துறைகள், மாநில பட்டியலில் 61 துறைகள் உள்ளது. ஸோ இணைப்பு பட்டியல் அல்லது பொது பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். இதில் 52 துறைகள் இருக்கு வந்து பொதுவாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொதுவாக உள்ள துறைகள் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு? 52 துறைகள் இருக்கு. எது எது அப்படின்னாக்கா மின்சாரம், தொழிற்சங்கம், பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டங்கள் இதெல்லாமே வந்து உள்ளடங்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மத்திய அரசின் கீழே உள்ள துறைகள் என்னென்ன, அடுத்தது மாநில அரசின் கீழே உள்ள துறைகள் என்ன, அடுத்து ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
இது நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பொருந்தாத தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ மத்திய மாநில அரசின் பண பங்களிக்கும் வருமான வழிகள். இங்கே பாருங்கள், மைய அரசின் வருவாய் மூலங்கள், அதாவது மைய அரசுனாலும் மத்திய அரசுனாலும் வந்து ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைய அரசின் வரி மற்றும் வரியில்லா வருமான வழிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவற்றில் மிக முக்கியமானவை. ஸோ மத்திய அரசின் கீழ் என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னாக்கா, தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலவாணி, சுங்கவரி, ஏற்றுமதி வரி உட்பட. ஓகேங்களா? ஸோ சுங்கவரின்றது எங்கே வந்துடும்? மைய அரசு கீழே வந்துடும். அடுத்தது புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி அப்படின்றது மைய அரசு கீழே வருவது. வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி. ஓகேங்களா? ஸோ வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரிலாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். நீதிமன்றங்கள் விதிக்காக மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், அயல்நாட்டு கடன்கள், இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட லாட்டரி சீட்டுகள், தபால் துறையின் சேமிப்பு வங்கி, தொலைத்தொடர்பு துறையின் வருவாய்கள். ஓகேங்களா? தொலைத்தொடர்பு துறையோட வருவாய்கள். அடுத்தது மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள், அதோடைய பொதுக்கடன், மத்திய அரசுடைய பொதுக்கடன், ரயில்வே, மாற்றுச்சீட்டுகள், காசோலைகள் மற்றும் உறுதிமொழி பத்திரங்கள் மீதான விலை கட்டணம். அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி, வேளாண் வருவாய் தவிர்த்து மற்ற வருமான வரி எல்லாமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். சொத்துகளின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படுகின்ற வரி, அதாவது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுடைய விவசாய நிலம் தவிர மற்றபடி சொத்து வரின்றது எங்கே தான் போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். அதில் தனிநபர்கள் மற்றும் விவசாய நிலங்கள் இதை தவிர மற்றபடி இருக்கிற எல்லா சொத்துக்கும் வந்து வரி வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போய் ரீச் ஆகும். பங்குச்சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகளை தவிர வேறு வரி. ஓகேங்களா? ஸோ முத்திரை வரி இங்கே வராது. அது தவிர மற்ற வரிகள், அதாவது எதுக்கு அப்படின்னாக்கா பங்குச்சந்தை எதிர்கால சந்தை பரிவர்த்தனையில் வருகின்ற வரிகள். செய்தித்தாள் மீதான வரி. ஓகேங்களா? அதில் வெளியிடப்படும் விளம்பரம் உட்பட. அப்போ செய்தித்தாள் மீதான வரின்றது எது கீழே வரும்னாக்கா மைய அரசு கீழே தான் வரும். ரயில், கடல் வழி மற்றும் ஆகாய மார்க்கமாக செல்கின்ற பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதான வரி, இதெல்லாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருவது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும், ஒரு டைமுக்கு 3 டைம் படிச்சுக்கிட்டனாலே போதுமானது. கண்டிப்பாக நமக்கு பொருந்தாத தேர்வு செய்ய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தபால், ரயில்வே இதெல்லாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். லாட்ரி சீட்டுகள், அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி, வருமான வரி, சொத்து வரி, அடுத்தது முத்திரை வரிகள் தவிர வேறு வந்து வரிகள் வந்து நமக்கு வந்துடும். செய்தித்தாள் மீதான வரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து ரயில் வழி, கடல் வழி, ஆகாய மார்க்கமாக செல்கின்ற பயணிகள் மற்றும் சரக்குகள் மீதான வரிகள்லாம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போய் ரீச் ஆகும். அடுத்தது கலால் வரி, வேளாண் நிலங்கள் தவிர்த்த மற்ற பண்ணை வரி வந்து நமக்கு அங்கே தான் போய் ரீச் ஆகும். சுங்க வரி. ஓகேங்களா? சுங்க வரி. அடுத்தது பணம், நாணயங்கள் மற்றும் அந்நிய செலவாணி, தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, இதெல்லாமே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருகின்ற துறைகள். அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது பாருங்க, மாநில வளங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தலைவரி, வேளாண் நிலங்கள் மீதான வரி. ஸோ வேளாண் நிலம் அப்படின்னாக்கா அது வந்து மாநில அரசு மட்டும் தான் வந்து அந்த வரியை வசூல் செய்யும். மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன படித்தோம், புகையிலை மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி. இங்கே வந்து மது மற்றும் போதைப் பொருட்கள் மீதான கலால் வரின்றது மாநில வளங்கள் கீழே வருவது. அடுத்தது விவசாய நிலங்கள் மீதான வரி. நீதிமன்றங்கள் விதிக்காக மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன படித்தோம், மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்களும் பார்த்தோமா. நீதிமன்றங்கள் விதிக்காக மத்திய பட்டியலில் இதர கட்டணங்கள், இங்கே வந்து மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள் சொல்லலாம். அடுத்தது நில வருவாய், மத்திய பட்டியலில் இல்லாத ஆவணங்களுக்கான வில்லை கட்டணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வேளாண் வருமான வரி. ஸோ விவசாயம், நில வரி, இது எல்லாமே நமக்கு மாநிலத்துக்கு கீழே வந்துடும். நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிமை வரி, மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி. ஓகேங்களா? மின்சார நுகர்வு மற்றும் விற்பனைக்கான வரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உள்ளூர் பகுதியில் நுகர்வு மற்றும் விற்பனை பொருட்களுக்கான நுழைவு வரி. ஓகேங்களா? ஓகே. செய்தித்தாள் தவிர்த்து இதர பொருட்கள் மீதான விற்பனை வரி. ஸோ செய்தித்தாள் அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரும். அதை தவிர்த்து இதர பொருட்கள் மீதான விற்பனை வரி. அடுத்தது செய்தித்தாள் தவிர்த்து இதர விளம்பரங்கள் மீதான வரி. சாலை மற்றும் நீர்வழி மார்க்கமாக எடுத்து செல்லப்படும் பொருட்கள் மற்றும் பயணிகள் மீதான வரி. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ரயில், கடல் வழி, ஆகாய மார்க்கம் பார்த்தோம். இங்கே வந்து சாலை மற்றும் நீர்வழி மார்க்கமாக எடுத்து செல்லப்படும் பொருட்கள் மற்றும் பயணிகள் மீதான வரி. அடுத்து வாகன வரி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. விலங்குகள் மற்றும் படகுகள் மீதான வரி. ஓகேங்களா?
அடுத்தது வியாபாரம் மற்றும் தொழிலாளர்கள் மீதான வரி, இது எல்லாமே நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. இங்கே பாருங்க, பொழுதுபோக்குகள் மற்றும் சூதாட்டங்கள் மீதான வரி, சாலை சுங்க கட்டணம். ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து நமக்கு சுங்க வரி வசூல் பண்ணுறாங்க, இங்கேயும் வந்து சுங்க கட்டணம் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ மைய அரசு கீழே வந்து ஒரு 20 துறைகள் பார்த்துருக்கோம். அடுத்து இது கீழே வந்து ஒரு 20 இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ நான் இப்போ பார்க்க போகிறதுன்றது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள், அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது சரத்து 269. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கு? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்தினாக்கா சரத்து 268. அடுத்து இங்கே பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி சொல்றது 270, 272. இது 3 தான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இது வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் எழுதின எக்ஸாம், அதாவது வந்து 2022 வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 2022 கேட்டாங்க, அடுத்து நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து இந்த ஷரத்து வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மத்திய அரசு விதிக்கிறாங்க, வரி விதிக்கிறாங்க, விதிச்சு அவங்களே வசூல் பண்ணுறாங்க. ஸோ மத்திய அரசு வந்து டேக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான வரியை வந்து வசூல் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, மாநிலங்களுக்கு ஒதுக்குகின்றன. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? 269 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு அவங்களே வசூல் பண்ணி மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை பற்றி சொல்கிற ஷரத்து எது? ஷரத்து 269. ஓகே. அடுத்து இங்கே என்ன இருக்குது? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூல் செஞ்சது அப்படின்னாக்கா, வசூல் செஞ்சு பயன்படுத்தினா அப்படின்னாக்கா அது விதி 268. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசு ஜஸ்ட் வந்து இவங்க வந்து வரி வந்து விதிக்க மட்டும் செய்வாங்க, ஆனால் அது வசூல் செய்வது, அதை பயன்படுத்துவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னுச்சுனாக்கா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் இது 268. ஸோ மத்திய அரசு விதிச்சு அவங்க வசூல் பண்ணாங்க அப்படின்னாக்கா, மத்திய அரசு விதிச்சு அவங்களே வசூல் பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து ஒதுக்குனாங்க அப்படின்னாக்கா அது 269. இங்கே வந்து மத்திய அரசு விதிக்க மட்டும் செய்யுது, ஆனால் வந்து மாநில அரசு வசூல் பண்ணி பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 268. அடுத்தது இங்கே பாருங்க, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி சொல்றது 270 மற்றும் 272. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த 3 ஷரத்து ஞாபகம் வச்சுக்கணும். மெயினாக இதுதான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 268, 69, அடுத்து 70, 72 இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மத்திய அரசு வந்து விதிச்சு அவங்களே வசூல் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்கனாக்கா அது வந்து ஷரத்து 269. அதே மத்திய அரசு வந்து ஜஸ்ட் விதிக்க மட்டும் செய்யுது, ஆனால் மாநில அரசு வசூல் செய்து பயன்படுத்தினா அப்படின்னாக்கா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 268. அதுவே மத்திய அரசு வந்து விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி சொல்றது 270, 272. ஓகேங்களா? ஸோ இது 3 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஸோ இப்போ இந்த மத்திய மாநில நிதிகள், அதான் மொத்தமாக வந்து கூட்டரசு சொல்லுமா. ஸோ கூட்டரசு நிதியோடைய கொள்கைகள், இதோட கொள்கைகள் என்ன அப்படின்னாக்கா, முக்கியமான கொள்கைகள் அப்படின்னாக்கா சுதந்திரம், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருத்தல், நிதி வசதி, ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டரசு நிதியில் காணப்படுகின்ற முக்கிய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னாக்கா சுதந்திரம், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருத்தல், நிதி வசதி, ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு. இதெல்லாம் வந்து இதோடைய முக்கிய கொள்கைகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு கண்டென்ட். நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ எந்த அட்டவணையில் இருக்குது, 7வது அட்டவணையில் இருக்குது, என்னென்ன பட்டியல் இருக்குது, 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியல் இன்னொரு பேர் என்ன? இணைப்பு பட்டியல் சொல்லலாம். ஸோ மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியல் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இணைப்பட்டியலில் 62 துறைகள் உள்ளது. அடுத்து மத்திய அரசு கீழே வந்து என்னென்ன வரிகள் வசூல் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னென்ன வரி வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்றது இது 2 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 3 ஆர்டிகல்.
மத்திய அரசு விதிச்சு அவங்களே வசூல் பண்ணி ஸ்டேட்டுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்கனாக்கா அது வந்து 269. அதே மத்திய அரசு விதிக்க மட்டும் செஞ்சுட்டு மாநில அரசு வசூல் செஞ்சு பயன்படுத்தினாங்கனாக்கா அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் 268. அதுவே மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றி சொல்றது 270 மற்றும் 72. இது மூணுத்தையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கிய கொள்கைகள் என்ன அப்படின்னாக்கா சுதந்திரம், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருத்தல், நிதி வசதி, ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுதல், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு. ஓகேங்களா? ஸோ இதோட நாம இந்த டாபிக்கு முடிச்சிடலாம். இவ்வளவுதான் நமக்கு இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு பத்தி கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ இதுவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற டாபிக்கோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.